நம்ம மீனா பார்த்தீங்கன்னா, பூ குடுத்துட்டு ரோட்ல வந்து முத்துவ பார்க்குறாங்க. முத்து மீனாவ பார்த்துட்டு, "மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம மீனா பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள இப்படி நெனைக்கிறாங்க, "இல்லங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன். என்னால உங்ககிட்ட நின்னு பேசக்கூட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே மனசுல நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அப்படியே கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்றாரு, "மீனா இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நீ பார்த்தும் பார்க்காத மாரி போயிட்டுருக்க? அப்படி என்ன நான் பண்ணேன்? இங்க பாரு நெறைய டைம் நான் குடிச்சிருக்கேன். ஆனா இந்த மாரிலாம் நீ பண்ணதே கிடையாது. இப்ப என்ன நீ புதுசா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாட்டு அப்படியே கத்திட்டே இருக்காரு. ஆனா மீனா பார்த்தீங்கன்னா, எதுவுமே காதுல வாங்காம அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அழுதுட்டே வந்துடுறாங்க. அழுதுட்டே வீட்டு உள்ள வந்ததும், மீனோட அம்மா பார்த்தீங்கன்னா, மீனாவ பார்க்குறாங்க. "மீனா என்னடி? என்னடி அழுதுட்டே வர? பூ குடுத்துட்டு வரேன்னு தானே போன. என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பதட்டமா. அதுக்கும் மீனா பார்த்தீங்கன்னா, "அம்மா என்ன எதுவுமே கேட்காதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் உள்ள போயிடுறாங்க. உடனே நம்மளுடைய மீனோட அம்மா பார்த்தீங்கன்னா, சத்யா கிட்ட புலம்புறாங்க. "என்னாச்சுன்னே தெரியல. காலையில பூ குடுத்துட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்தா மீனா. ஆனா வந்துட்டு அழுதுட்டே வந்தா. என்னாச்சு மீனான்னு சொன்னா கூட எதுவுமே சொல்லாம உள்ள போய் ரூம்ல போயிட்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்யா சொல்றான், "அம்மா என்ன பிரச்சனை இல்ல. மாமா கூட நேத்து வந்தாரு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லையாம். இந்த மாரி எப்பவுமே குடிச்சிட்டு வருவாராம். அப்ப கூட வந்து அக்கா இந்த மாரி பிரச்சனை பண்ணதே இல்லையாம். ஏதோ லைட்டா கொஞ்சம் தான் குடிச்சாராம். ஆனா அதுக்கே ஓவரா ஒரு மாரி ரியாக்ட் பண்ணிச்சான். ஊருக்கு போயிட்டு வந்ததுலே மீனா சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து நேத்து ஆஃபீஸ்ல வந்து பேசினாரு." அப்படின்ற மாரி சத்யா சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னாச்சுன்னே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மா புலம்புறாங்க. உடனே சத்யா வந்து, "நீ விடும்மா, அக்காவே கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மீனோட அம்மா பார்த்தீங்கன்னா, கதவு திறந்து உள்ள போறாங்க. "மீனா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்காக இந்த மாரி அழுதுட்டுருக்க? அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இங்க பாரு, மாப்பிள வந்து நேத்து சத்யாவோட ஆஃபீஸ்க்கே வந்து பேசியிருக்காரு. அவர் தப்பு பண்ணலன்னா ஏன் இந்த மாரி வந்து பேச போறாரு சொல்லு? எப்பவுமே அவ்ளோ குடிச்சிட்டு வருவாராம். அப்ப கூட நீ வந்து ஆம்லேட்டே போட்டு குடுப்பியாம். ஆனா நீ நேத்து பண்ண விஷயம் பார்த்தா, சின்ன விஷயம் நான் குடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. "அப்படி என்ன மீனா நீ வேற விஷயம் நெனச்சிருக்க? நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் சரியில்லன்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை சொல்லு? நீ இந்த விஷயத்துக்காகலாம் இந்த மாரி கோச்சிட்டு வர பொண்ணே கிடையாது. சொல்லு மீனா என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு வர?" அப்படின்னவன், "இல்லம்மா, இப்ப அவரு என்ன வழியில பார்த்தாரு. ஆனா நான் அப்ப கூட அவர்கிட்ட பேசவே இல்ல. அதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என்ன கூப்பிட்டு என்கிட்ட பேசிட்டே தான் நான் நிக்க கூட இல்ல. அந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவர் ரொம்பவே கஷ்டப்படுவாருமா." அப்படின்ற மாரி சொல்லி திரும்பவும் அழுறாங்க நம்ம மீனா. உடனே மீனாவோட அம்மா கேட்குறாங்க, "ஏன்டி அவர் மேல இவ்ளோ பாசம் வச்சுக்கிட்டு, அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்து இருக்க? எதுக்கு நீ மாப்பிள கிட்ட பேசாம வந்த? அப்படி என்ன உனக்கு கோவம்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா திட்டுறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "அம்மா அதான் சொல்றேன்ல, என்ன எதுவுமே கேட்காதீங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாங்க. உடனே மீனாவோட அம்மா, "இங்க பாரு மீனா, நீ சொன்னன்றதுக்காக நானும் இவ்வளோ நேரம் கம்முன்னு தான் இருந்துட்டுருக்கேன். சரி நீயே வந்து சொல்லுவ. ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள்ள மனசுல போட்டுட்டு நீ சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா இப்ப மாப்பிள ரோட்ல பார்த்து பேசியிருக்காரு. அப்பவும் நீ வந்திருக்க. அப்படி என்ன பிரச்சனை? இங்க பாரு, அவருக்காக இப்ப இவ்ளோ ஃபீல் பண்ணி நீ அழறன்னா, அப்ப அவருக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாரி தான் எனக்கு தெரியுது. அப்போ நீ வந்து மனசுல வச்சிருக்க விஷயம் வேற ஏதோ ஒரு விஷயம் தான். வேற ஏதோ விஷயம் தான் உன்ன இந்த மாரி காயப்படுத்திருக்கு. இப்ப சொல்ல போறியா இல்லையா மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து அப்படி தலையில அடிச்சு அழுவுறாங்க. உடனே மீனா அத பார்த்துட்டு, "அம்மா, அம்மா நீ அழுவாதம்மா, கம்முனு இரும்மா." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப நீ சொல்ல போறியா இல்லையான்னு?" திரும்பவும் மீனோட அம்மா வந்து பிடிவாதமா கேட்க, உடனே நம்ம மீனா பார்த்தீங்கன்னா அழறாங்க. அப்படியே மீனாவோட அம்மாவ கட்டிப்பிடிச்சு, "அ மீனா என்னாச்சுடி? ஏன்டி இப்படி அழுற நீ?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்க, உடனே மீனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "அம்மா, நீ சொல்ற மாரி எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு தான் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த விஷயத்த எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "மீனா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. நான் மாப்பிள கிட்ட வேணா சொல்றேன். நீ சொல்லுடி." அப்படின்னமா, "அம்மா நீ அவர்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதும்மா. நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீ ஏன் இப்படி தாங்க போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "மீனா நீ சொல்லுடி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க, உடனே மீனா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல ரோஹிணி இருக்காங்கல்ல, மனோஜோட ஒய்ஃபு. ஆமா, பணக்கார பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னியே, அந்த பொண்ணு தானடி சொல்ற?" ஆமாம்மா, ரோஹிணி தாம்மா. ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா. கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டுருக்காரு. இப்போ மனோஜ் 2வது தாம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொன்னோனமே, உடனே மீனாடமா, "ஏய் மீனா என்னடி சொல்ற? இது உண்மையாடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதட்டமா. உடனே மீனாவும், "ஆமாம்மா, எனக்கும் இது இப்பதாம்மா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லம்மா, அவங்களுக்கு குழந்தையும் இருக்குமா. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல. கிறிஷ் இருக்கான்ல, அதான் நம்ம வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வந்து வச்சதான். கிறிஷ் தாம்மா ரோகிணியோட குழந்தையும். இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சு, எப்படிதான் இவ்ளோ நாள் அவங்க இந்த மாரி குடும்பத்த ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என் மனசே கல்லாயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு என்னால சொல்லவே முடியலம்மா." உடனே மீனோட அம்மா கேட்குறாங்க, "நீ ஏன்டி சொல்லாம இருக்க? இந்த விஷயத்த நீ சொல்ல வேண்டியது தானே? சரி மாப்பிள கிட்டயாவது நீ சொல்ல வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மீனாவோட அம்மா கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "ம்மா இல்லம்மா, இந்த விஷயத்த நான் வீட்ல நானே சொல்லிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா அந்த ஊருக்கு போயிருந்தோம்லம்மா,
அங்க குளத்தாண்ட தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ரோஹிணியும் கிறிஷிய கூப்பிட்டு வச்சுட்டு மிரட்டுறாங்கம்மா. "நீ மட்டும் இந்த விஷயத்த இப்பவே சொன்னேன்னா, நான் இந்த குளத்துல செத்துருவேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லம்மா, கிருஷ்ண ரோகிணி செத்துட்டா, ரோகிணியோட அம்மாவும் செத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் மிரட்டுறாங்க. "இந்த 3 பேரோட உயிரும் உன்கிட்ட தான் இருக்கு மீனா" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நான் ரோகிணிக்காக யோசிக்கலனா கூட, நான் கிறிஷுக்காக யோசிக்க வேண்டியதா போகுதும்மா. பேரு கூட ரோகிணி இல்லம்மா, கல்யாணி. எல்லாமே பொய் தாம்மா. எப்படிதான் இவ்வளோ பெரிய குடும்பத்த ஏமாத்துனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. மாமா இத கேட்டா அவரு எப்படி எடுத்துக்க போறாரு? மாமாவ நெனச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. மாமா எவ்வளோ நம்பிக்கையா இருக்காரு. ஒரு குடும்பத்தில இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறது துரோகம்னு கூட அன்னைக்கு பேசினாரு. எனக்கு அந்த வீட்ல இருக்கவே முடியலம்மா. மாமா முகத்த பார்க்கவே முடியல. நம்ம ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கோமே, மறைச்சிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு என்னோட குற்ற உணர்ச்சி என்ன வாழவே விக்க விடல அங்க. தினமும் என்ன அப்படியே கொன்னுட்டு இருக்குமா. நான் யார்கிட்டயுமே ஒழுங்கா பேசறதில்ல. ஏன் நான் சமைக்கிறது கூட ஒழுங்கா இல்லம்மா. அன்னைக்கு நான் சமைச்சத யாருமே சாப்பிடல. அப்புறம் ஏம்மா நான் அங்க இருக்கணும்? என்னால ஒரு தெளிவே எனக்கு கிடைக்கல. என்னால எல்லாருமே ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏம்மா எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்? சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழறாங்க. உடனே மீனாவோட அம்மா சொல்றாங்க, "மீனா, அதுக்காக இந்த மாரி பைத்தியம் பிடிக்கிற மாரி நீ இருக்க போறியா? அவங்களுக்காக யோசிச்சு உன்னோட வாழ்க்கைய நீ இழக்கணும்னு நெனச்சிட்டு இருக்க. அதுக்காக மாப்பிள்ளை கிட்ட சும்மாவே சண்டை போட்டுட்டு நீ வந்திருக்கியா? மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுவாரு? அத பத்தி நீ யோசிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "எனக்கு புரியுதும்மா. அவரு உண்மையாவே ரொம்ப கஷ்டப்படுறாரு தான். சத்யாவோட ஆஃபீஸ்க்கும் வந்து பேசியிருக்காரு. என்கிட்ட கூட இன்னைக்கு நேர்ல அப்படி கூப்பிட்டாரு. ஆனா நான் கவனிக்காம அப்படியே வேணும்னே வந்துட்டேம்மா. அவர் ரொம்பவே வருத்தப்படுறாருன்னு எனக்கு புரியுதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கட்டிப்பிடிச்சு அழுவுறாங்க. உடனே மீனோட அம்மா, "மீனா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. கிறிஷியோட வாழ்க்கைய பார்க்கணும்னு சொல்ற. ஆனா உன்னோட வாழ்க்கைய தொலைச்சிருவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா" அப்படின்னு மீனாவோட அம்மாவும் கட்டிப்பிடிச்சு அழுவுறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "இல்லம்மா, இத நான் அப்படியே விட்டுற மாட்டேன். ரொம்ப நாளைக்கு இத நான் அப்படியே விடணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. கண்டிப்பா இந்த உண்மைய நான் வீட்ல சொல்ல தான் போறேன். நான் கொஞ்ச நாள் டைம் தாம்மா குடுத்துருக்கேன் ரோஹிணிக்கு. கூடிய சீக்கிரத்தில நீங்க சொல்லலைன்னா, நான் சொல்ல தான் போறேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன். அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே மீனா அம்மா சொல்றாங்க, "அப்ப அதுவரைக்கும் நீ இப்படி தான் இருக்க போறியா?" அப்படின்ற மாரி மீனோட அம்மா கேட்க, உடனே மீனா சொல்றாங்க, "இல்லம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க போனா எங்க நான் உண்மைய சொல்லிட்டோனோ, எல்லார் முகத்தையும் என்னால நேருக்கு நேர் பார்க்கவே முடியலம்மா. முக்கியமா என்னோட வீட்டுக்காரர் முகத்த என்னால பார்க்கவே முடியலம்மா. இதுவரைக்கும் அவர்கிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்ல. ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த நான் மறைச்சுட்டேன்னு சொல்லி அவர் பக்கத்துல கூட என்னால நிக்க முடியலம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மீனாவோட அம்மா, "நான் எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலடி." இந்த மாரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி தான் கால் பண்றாங்க. ரோஹிணி கால் பண்ணணும், உடனே மீனாவோட அம்மா வந்து மீனாவ பார்க்குறாங்க. மீனாவும் மீனாவோட அம்மா பார்க்குறாங்க. மீனாவோட அம்மா கேட்குறாங்க, "என்ன மீனா? என்ன ஆச்சு?" அப்படின்னா, "இல்லம்மா, ரோஹிணி தாம்மா கால் பண்றா. இப்ப எதுக்கு அவ கால் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. மீனா அம்மா சொல்றாங்க, "சரி என்னதான் தெரியலடி. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லவா கூட இருக்கலாம். முதல்ல நீ கால் அட்டெண்ட் பண்ணி பேசு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மா சொல்ல, உடனே மீனா கால் அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணணும், உடனே மீனா சொல்றாங்க, "இப்ப நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க ரோஹிணி கிட்ட. உடனே ரோஹிணி சொல்றாங்க, "மீனா மீனா கோவப்படாதீங்க மீனா. நான் அங்க தான் வந்துட்டுருக்கேன். நீங்க வீட்ல தானே இருக்கீங்க. அத கேட்க தான் நான் பண்ணேன்" அப்படின்னு மாரி சொல்றாங்க. "இங்க வந்துட்டுருக்கியா? அங்க தான் என்னோட உயிர வாங்கிட்டு இருந்த. இப்ப இங்கேயே என்ன நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "மீனா மீனா ப்ளீஸ் மீனா கோவப்படாதீங்க மீனா. நான் எது வந்தாலும் நேர்ல வந்து பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரோஹிணியும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே மீனாவோட அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பேசுறாங்க. "ஏம்மா, ஏம்மா இந்த மாரி ஒரு குடும்பத்த ஏமாத்துன? இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணி உன்னால எப்படிம்மா இருக்க முடிஞ்சுது? நீ பண்ணது மட்டும் இல்லாம, இப்ப என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் இப்ப இந்த மாதிரி இருக்கு. என் பொண்ணு இந்த மாரி கோவப்பட்டு வந்ததே கிடையாது. எவ்வளோ பிரச்சனாலும் அவளே தான் பார்த்துப்பா. ஆனா இன்னைக்கு அவளாலயே முடியல. அந்த வீட்ல இருக்கவே முடியல. மாப்பிள்ளைகிட்டயும் பொய் சொல்லிட்டு இருக்கா. மாப்பிள்ளைக்கும் இவருக்கும் சண்டைன்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா உன்னால தான் இவ்ளோ பெரிய விஷயத்து நடந்து என் பொண்ணு இங்க வந்திருக்கான்றது ஏம்மா நீ கூட சொல்ல மாட்டியா?" அப்படின்ற மாரி பண்றாங்க, கத்துறாங்க நம்ம மீனோட அம்மா. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? அப்போ உங்ககிட்டயும் மீனா சொல்லிட்டாங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "பின்ன அங்க தான் யார்கிட்டயும் என்ன சொல்ல விடாம பண்ணிட்டு இருந்த. இங்க கூட என்னால சொல்லக்கூடாதா? நான் அப்படியே மனசுல வச்சு வச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு." அப்படின்ற மாரி கத்துறாங்க நம்ம மீனா. உடனே ரோஹிணி வந்து, "மீனா மீனா ப்ளீஸ் மீனா கத்தாதீங்க மீனா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மீனா. நீங்க பண்ண உதவிய நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். ஆனா அந்த வீட்ல நீங்க போயிட்டீங்கன்றதுக்காக உங்க இடத்துல இருந்து நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் மீனா இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மீனா வந்து, "ஆமா, என்ன அந்த வீட்லருந்து அனுப்பணும்னு நெனச்சேன். இப்ப நான் திரும்ப அந்த வீட்ல எங்க வந்துற போறேன்ட்டு எனக்காக எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு இருக்கியா? என் புருஷன் கூட சொன்னாரு காலையில வந்து." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "மீனா அப்ப முத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு ரோகிணி பதட்டமா கேட்க, உடனே அவன் மீனா சொல்றாங்க, "இல்ல, நான் அவர்கிட்ட சொல்லல. ஆனா
எவ்வளோ நாளைக்கு நான் அவர்கிட்ட மறைப்பேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொல்ல தான் போறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும், உங்களுக்கு பையன் இருக்கிறதும், அந்த பையன் கிறிஷ் தான்ற விஷயத்தையும் நான் எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல தான் போறேன். என்னால மறைஞ்சு எவ்வளோ நாள் இந்த வீட்ல இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இதெல்லாம் கத்துறாங்க. இந்த விஷயத்த நம்மளுடைய முத்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மீனாவோட வீட்டுக்கு வராரு. ஏன்னா மீனா வந்து ரோட்ல பார்த்து கூட பேசலையே. அப்படி என்னதான் அவன் மனசுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வராரு. கரெக்ட்டா உள்ள என்ட்ரி ஆகும்போது, இவ்ளோ விஷயத்தையும் நம்ம மீனா வந்து ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே முத்து கேட்டுறாரு. உடனே கேட்டுட்டு கிளாப் பண்ணினே உள்ள வராரு. "சபாஷ் மீனா, சபாஷ்! நல்ல விஷயம் பண்ணியிருக்க. நீ ஏன் இந்த மாரி இருந்த? என்கிட்ட ஏன் நீ அப்படி சண்டை போடுறன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. எனக்கு தூக்கமே வரல. ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த இந்த பார்லர் அம்மாக்காக நீ பண்ணன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல மீனா. நீ என்னையுமே ஏமாத்திட்டல, என்கிட்டயும் மறைச்சிட்டன்னு" சொல்லிட்டு அப்படியே முத்து வந்து அப்படி பேசிட்டு உள்ள வராரு. "நீங்க இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "போதும் மீனா வாய மூடு நீனு." உடனே வந்து பார்லர் அம்மாவ நோக்கி அப்படியே கை ஓங்கினே போறாரு அடிக்கிறதுக்காக. உடனே மீனோட அம்மாலாம் சேர்ந்து முத்து வந்து அப்படி தடுத்துடுறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "நீங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "மீனா நீ வேணா இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இரு. ஆனா இப்பவே நான் வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லப் போறேன். இந்த பார்லர் அம்மா மூஞ்ச கிழிக்க போறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பார்லர் அம்மாக்காக யோசிச்சு, அது உனக்காகலாம் யோசிக்காது. இங்க பாரு, நீ வந்ததுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு, நீ திரும்ப அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாமே பிளான் பண்ணி பொய் தான் பேசிட்டு இருக்கு. ஆனா நீ அப்படி கிடையாது. இப்ப நீயும் அதுக்கு உடந்தையா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "நீங்க இல்லங்க, நான் அப்படிப்பட்டவளா சொல்லுங்க. இங்க பாருங்க என்ன மிரட்டுறாங்கங்க. நானும் கிருஷ்ணன் செத்துருவோம். நானும் கிருஷ்ணன் செத்தா எங்க அம்மாவும் செத்துருவாங்க. எல்லா உயிரும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒவ்வொரு நாளும் கொன்னுட்டு இருக்காங்கங்க. என்னால அந்த வீட்ல இருக்கவே முடியலங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட கூட என்னால மறைச்சு அங்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியலங்க. அதுக்காக தான் நான் இங்க கிளம்பிட்டேன்." அப்படின்ற மாரி மீனா அப்படியே முத்துக்கிட்ட சொல்லி அழுவுறாங்க. உடனே முத்து, "மீனா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு நீ நல்லது தான் பண்ணியிருக்க. இந்த பாரதாம்மாவ இன்னைக்கு சும்மா விடப்போறதே கிடையாது." அப்படி சொல்லி கத்திட்டு அங்கேருந்து மீனாவ கூட்டிட்டு முத்து வராரு. உடனே, "ப்ளீஸ் முத்து, ப்ளீஸ் முத்து. மீனா சொல்லுங்க மீனா. முத்துக்கிட்ட சொல்லுங்க. சொல்ல வேணாம்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கால பிடிக்கிறாங்க. ஆனா அப்பயும் உதறிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, மீனா கூட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோனே விஷயத்த எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா, பின்னாடியே அப்படியே அழுதுட்டே வராங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல என்ன நடக்க போகுது? ரோஹிணி அந்த வீட்ல இருப்பாங்களா இல்லையான்றத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம்.